தாய்மொழி மீது ஒரு மிக மிக்க, ஏனென்றால் மொழிவாரி மாநிலம் உருவாவதற்கே தென்னிந்தியா தான் மிக முக்கியமான காரணம். பொட்டி ஸ்ரீராமுலு அவர்களுடைய போராட்டம், உயிர் தியாகம் தான் உங்களுக்கு ஆந்திர மாநிலம் உருவாவதற்கு காரணமா இருந்தது. மொழிவாரி மாநிலம் இந்தியாவில் உருவாவதற்கு தென்னகத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குன்றதை நம்ம மறக்க முடியாது. எனவே மொழி நம்முடைய பண்பாட்டின் கூறு மட்டுமல்ல, நம்முடைய கண்ணியமிக்க வாழ்க்கைக்கு என்னுடைய மொழி நான் பேசுவது தானே எனக்கான கண்ணியம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் என் மொழியை நான் கற்கிறேன், எனக்கு தேவையான இன்னொரு மொழியாக என்னுடைய வேலை வாய்ப்புக்கோ எதிர்காலத்தில் பயன்படும்னா அந்த மொழியை கற்கிறேன். அதன் அடிப்படையில் தான் அறிவியல் பூர்வமாக இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்றோம். தாய்மொழி அப்படின்றது இயல்பான மொழி, சூழலியல் மொழின்றது இயல்பான மொழி. இந்த தாய்மொழியோ அல்லது சூழலியல் மொழியோ அதை தாண்டி இன்னொரு மொழியின் போது இன்றைக்கு சாதாரணமாக நீங்க எந்த ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா கூட உங்களுக்கு ஆங்கிலத்துல பேச தெரியுமான்னு தனியார் துறையில கேட்கறாங்க இல்லைங்களா? அதை நீங்க தவிர்க்க முடியல. தவிர்க்க முடியாது. ஆனா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா கடந்து நீங்க போயிட்டாலே எங்கேயுமே உங்களுக்கு ஹிந்தி மொழிங்கிறது பிரதானமாகி விடுது. மற்ற மாநிலம் கடக்கும் பொழுது ஹிந்தி மொழி நீங்க கற்றுக்கிறது தப்பு இல்லையா? நான் குஜராத்துக்கு போகும்போது நிச்சயமா குஜராத்தி மொழி படிச்சுட்டு போவேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? குஜராத்ல போய் நான் வேலை செய்ய போறேன்னா குஜராத்தில போய் குஜராத்தி மொழி பேசிட்டு குஜராத்தி மக்கள் கிட்ட போய் நான் வேலை செய்ய போறேன். நான் பீகாரி மொழி பேசிட்டு பீகாரி மக்கள் கிட்ட பீகாரியே பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஹிந்தி பேசுறதை விட. நான் எங்க போறேனோ அங்க போய் அங்க பேசிக்க போறேன். நான் உருது மக்கள் வாழக்கூடிய பகுதியில போய் நான் பணியாற்ற போறேன்னா உருது கத்துக்கிட்டு போறேன். அதுல ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? பீகார் மொழியோட பீகாரி மொழியை இல்லைன்னு சொல்றீங்களா? பீகாரி மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. பீகார்னால ஹிந்தி நீங்க சொல்றீங்களா? எப்படி? பீகார்ல போய் சொல்லி பாருங்க, நீங்க எல்லாம் ஹிந்தி தானே கேட்டு பாருங்க. நான் பாட்னாக்கு போயிட்டு வந்தேன், அதனால சொல்றேன். எனவே அந்த மக்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, அந்த மக்கள் மொழியில நான் பேசிக்கிறேன். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? நான் எந்த மாநிலத்துல, ஏன் இஸ்ரோல தமிழகத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல படித்தவர்கள் இஸ்ரோனுடைய தலைவராக இல்லையா? பல மாநிலத்திலிருந்து வந்த விஞ்ஞானிகளோட அவங்களால பழக முடியலையா? அந்தந்த மொழிகளை அவங்களால கத்துக்கிட்டு பேச முடியலையா? எனவே ஒரு மொழி பேசுவதற்காக அல்லது வர்த்தகத்திற்காக அல்லது என் கருத்தை வெளிப்படுத்துவதற்காக மட்டும் என்று சொன்னால் ஒரு மொழியை நான் எப்பொழுது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். இல்ல, இதுல திணிப்பு இப்ப நீங்க சொல்றப்ப பாத்தீங்கன்னா மொழியை திணிக்க கொண்டு வராங்கன்னு அடிப்படையில் எடுத்துக்கணும். அதனால மாணவர்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தும்? இது பாதிப்பு இல்லையா? கூடுதலாக ஒரு மொழியை படின்னு நீங்க சொல்றது சுமையா சுமை இல்லையான்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு குழந்தை விளையாடணும்ல, உடற்பயிற்சி தேவையில்லை, விளையாட்டு வீரர்களே வேண்டாமா? 75 ஆண்டுகள் ஆயிருச்சு இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஒலிம்பிக்ல நம்மால ஒரு வீரரை உருவாக்கி அனுப்ப முடியலன்றது வெக்கமா இல்லையா? கோல்டு மெடல் வாங்குறது அப்புறம், சில்வர் மெடல், பிரான்ஸ், ஒரு வீரரை அனுப்பவே முடியலையே. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல அனுப்பவே முடியல. அதுக்காக வெக்கவே பட மாட்டீங்களா? அப்படி ஒரு ஃபீல்டு இருக்கிறத யோசித்தே பார்க்க மாட்டேன். பிள்ளைங்க எல்லாம் ஓடணும்னு ஆசைப்படுறாங்களே, அதெல்லாம் கருத்துல எடுத்துக்க மாட்டீங்களா? ஒரு குழந்தைய ஒரு தாய்மொழியில படிக்குது, தாய்மொழியில எழுத கற்றுக்கொள்ளணும். தாய்மொழியில பேசக்கூடிய குழந்தைகள் படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, சிந்தனையை வெளிப்படுத்துவதற்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள். கூடுதலாக இன்னொரு மொழியை படிக்கிறாங்க. இப்போ இன்னொரு மொழி படிக்கணும்னு மாத்திரமே நீங்க திணிக்கிறதுனுடைய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். இன்னொரு மொழி திணிக்கணும்ன்றீங்களா? இங்க மராத்தி மக்கள் இருக்கிறாங்க, தெலுங்கு மக்கள் இருக்காங்க, கன்னட மக்கள் இருக்கிறாங்க. அவங்கவுங்க தாய்மொழியில படிக்கணும்னா அந்தந்த தாய்மொழிக்கு உண்டான நிதியை நீங்க கொடுத்துருக்கீங்களா? அந்தந்த தாய்மொழியில ஆசிரியர் நீங்க வச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க இந்திய ஆசிரியர் தான் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கோன்னு சொன்னா கூட உங்ககிட்ட இந்திய ஆசிரியர் தான் பள்ளிக்கூடத்துல இருக்குன்னா நான் பள்ளிக்கூடத்துல சேரும்போது என்னோட நிலைமை என்ன? ஹிந்தி தானே எடுக்க வேண்டியது இருக்கும். ஆக நீ எதை வேணாலும் படிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா டீச்சர் மட்டும் ஹிந்தி டீச்சர் தான் இருப்பாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அது. நீங்க ஒதுக்கி இருக்கிற நிதி 50 கோடி ரூபாய் என்னன்னு சொல்லி நிதிநிலை அறிக்கை ஒதுக்குனீங்க. நீங்க முதல்ல நிதிநிலை அறிக்கையில இந்த பிரச்சனையை பத்தி, மொழி பத்தி பேசும் பொழுது ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர் நியமிப்பதற்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்க. அதே போல பிற மொழி கற்பிப்பதற்கான ஆசிரியருக்கான நிதியை ஒதுக்கணும்ல, ஏன் நீங்க ஒதுக்கல? சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட 622 கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க, ஏன் மற்ற மொழிக்கு நீங்க ஒதுக்கல? ஆக உங்களோட நோக்கம் என்ன? நீ எதை வேணாலும் படிச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு, ஆனா என்கிட்ட ஹிந்தி டீச்சர் தான் இருக்கிறாங்க. இது நியாயமான அணுகுமுறையா? ஒன்று, இந்த குழந்தைகளுக்கு 3வது மொழி என்பதே ஒரு சுமை. அந்த 3வது மொழியை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் கிடையாது. உலகத்துல எங்கேயுமே அது கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயோ அல்லது கல்வி உரிமை சட்டத்திலேயோ இத்தனை மொழிகளை ஒரு குழந்தை படிக்கணும்ன்ற எந்த கட்டாயமும் கிடையாது.